சாமி, இந்த குண்டலினி அடியில இருக்கிற அந்த ஆற்றல், வாசி ஆற்றல் தலைக்கு அதிகமா ஏற ஏற தூக்கத்தோட அளவு குறைஞ்சிட்டே குறையும். குறையும். ஆமா, குறையும். மூளைக்கு ஆற்றல் கிடைக்கிறதால அது சோறாம இருக்குதா சாமி? அப்படி கணக்காது? ஆமா, ஓகே ஓகே. மயிர் கால்கள் இருக்கு. மயிர் கால்கள் வந்து பனியில போயிட்டு வந்தோம்னா, பனிக்காலத்துல போயிட்டு வரீங்க வண்டியில, ஓகே சாமி. ஒன்னும் பண்ணலையே, தண்ணியா தலையில ஊத்துறீங்க, ஓகே ஓகே. தலையில தண்ணி சேர்ந்துருது இல்ல, கோல்ட் ஆயிடுது இல்ல. பனிக்காலத்துல இருக்கக்கூடிய இந்த இனிப்பு சுவை உடம்புல மூளையில இருந்த காரத்தை எடுத்துரும். மூளை முழுக்க சுண்ணாம்பு தான். ஓகே சாமி. அப்ப அந்த சுண்ணாம்பினுடைய காரத்தை எடுத்துறதுனால அது வந்து ஓடாது, அப்படின்னு நின்னுடும். ஓகே ஓகே. மூளை தூங்கிடும். ஓகே சாமி. இப்ப இனிப்பு உடம்பு நாடுச்சுன்னா என்ன அர்த்தம்? நிறைய இனிப்பு சாப்பிடுறாங்க, துவர்ப்ப சாப்பிடுறாங்கன்னா உடம்புல சுண்ணாம்பு தன்மை ஜாஸ்தின்னு அர்த்தம். குழந்தைங்க இனிப்பு விரும்பி திங்கும். கண்டிப்பா. பல்லு புழுத்து போயிடும், அந்த மாதிரி திங்காது. பல்லுல புழு வர அளவு சாப்பிடும். ஆமா சாமி. அவ்வளவு இனிப்பு திங்கும். ஆனா நமக்கு பிடிக்கிறது இல்ல. ஆமா. இந்த இனிப்புக்கு தேவை வந்து உலக காரம், உப்பு சாப்பிட்டா தண்ணி குடிக்கணும், இனிப்பு திங்கிறது இல்ல நாம. ஆமா சாமி. ஓகே. உப்புனால இது இல்ல, சுண்ணாம்பு சாப்பிட்டோம்னா தான், சுண்ணாம்பு தன்மை உடம்புல இருந்தா தான் இனிப்பு சாப்பிட முடியும். ஒன்னொன்னுக்கும் எதிர் சுவையாது. எதிர் சுவை. இனிப்பு நிறைய சாப்பிடுறாங்கன்னா உள்ளுக்குள்ள பிரம்மச்சரியம் இருக்குதுன்னு அர்த்தம். வாசி யோகம் இருக்கு பாருங்க. ஆமா சாமி, வாசி யோகம் இனிப்பை அதிகம் நாடல். வளலை நீங்கினா தான் இனிப்பு சாப்பிட முடியாது. இனிப்புங்கிறது வளலை அமிர்தம், என்ன அமிர்தம். மண்டையில இருக்கக்கூடிய இனிப்பு வந்து கீழே இறங்கிடும் அமிர்தமா. காரம் கூடிட்டே போகும் மண்டையில. நேச்சுரலாவே உடம்பு வந்து சுண்ணாம்பு நீக்கி கால்சியம் சம்பந்தமான பொருட்கள் எல்லாம் தவிர்த்துட்டு இனிப்பை சாப்பிட ஆரம்பிச்சோம். இனிப்பு தவிர்ப்பு, அதாவது காரத்தை தவிர அப்ப எல்லாம் சாப்பிடும். ஓகே ஓகே. விண்ணமுது விழுகுது நான் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னா அதுக்கு அடையாளம் வந்து இனிப்பு சாப்பிடுவாங்க, இனிப்பு விரும்பும். யோகிகள் இனிப்பு விரும்புவாங்க. போகர் வந்து பஞ்சாமிரதமும் பால் பொங்கலும் சாப்பிடுவாரு. ஏன்னா உடம்புல இருக்கிற இனிப்பு காரமா மாறிடும். இப்ப இத இப்படி கூட யோசிக்கலாமா சாமி? இப்போ உடம்புல காரம் அதிகமா இருக்கிறதால இனிப்புன்றது இந்த சார சுவை அதிகமா எடுத்துக்குது, அப்படி யோசிக்கலாமா? சார சுவைன்னு சிம்பிளா சொல்லக்கூடாது, சாரம்னா உப்பல் எடுக்கணும், அப்படி வந்துடும். ஓகே ஓகே. காரசாரம்னு மொத்தமா இதை பிரிக்க முடியாது. ஓகே. அதனாலதான் சுவைக்கு வர்றது. சுவைக்கு வரும். ஓகே ஓகே. இனிப்புலயே வந்து கால்சியம் இருக்கும். கால்சியம் இருக்கும். சர்க்கரைங்கிறது ஒரு வகையான கால்சியம் தான். கால்சியம் தான். ஏற்கனவே இதை பேசிடணும். அந்த அந்த தசை வந்து கரும்புல இருந்து சாறு எடுக்கும்போது இனிக்குது. அது தசையோட எண்ணெய் புரிஞ்சுக்கணும்னா, இந்த வெள்ளம் கடையில இருந்து வாங்கிட்டு வந்தோம்னா வெள்ளை கட்டி ஏதோ ஒரு இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா எறும்பு திங்க ஆரம்பிச்சிடும். கண்டிப்பா. எறும்பு போய் என்ன ஒண்ணு தின்னு அந்த வெள்ளை கட்டி சல்லடையா மாத்திரும். சரி. அங்கங்க ஓட்டை இருக்கும், எறும்பு உள்ள போயிட்டு வந்ததுக்கு. பாக்குறதுக்கு வந்து இப்ப சல்லடை மாதிரி இருக்கும், அதாவது தேன் கூடு மாதிரியே இருக்கும். முழுசா தின்றுச்சுன்னா வெள்ளம் வைக்கும் போது நல்ல பழுப்பு நிலத்துல இருக்கும். இது வெள்ளம் தின்னுட்டு போனதுக்கு அப்புறம் வெள்ளையா இருக்கும், இப்போ அஸ்காசக்கடை மாதிரி இருக்கும். அதுல இருக்கிற எண்ணெயத்தான் சாப்பிடும் அது. சாரத்தை சாப்பிட்டு நான் சொன்ன அந்த ஃபைனஸ்ட் அண்டக்கல் பூமி ஒரு வெள்ளைய கடைசியில ஜிப்சம் தந்தது இல்ல அடியில, அந்த ஜிப்சத்தை அது விட்டுட்டு போயிடும். ஜிப்சத்தை அது திங்காது. வெள்ளத்திலே இவ்வளவு ஜிப்சம் இருக்கு, அது திங்காது. இதை எடுத்து தின்னு பார்த்தீங்கன்னா இனிப்பு சுவையும் இருக்காது. அதுகளுக்கு பிரிச்சு எடுக்க தெரியும். அது திங்கும் போது அதனுடைய உமிழ்நீர்ல கரைச்சுதான் அதை உறிஞ்சோம்.
சரி சரி சரி. துண்டு துண்டா நம்மள மாதிரி கடிச்சு விழுங்காது. ஓகே ஓகே. திங்கும் போதே போயிடும். அது எண்ணெய் எடுத்துரும். வெள்ளத்துல இருந்து எண்ணெய் போயிடுச்சுன்னா பூமிக்குள்ள ஒரு பொருள் கீழே விழுகுதுன்னா அதுல இருந்து உப்பு வந்து தண்ணியில கரைஞ்சு வெளில வந்துடும். ஓகே. அதோட சேர்ந்து எண்ணெய் மேல மிதக்கும். சரி. இந்த எண்ணெயிலதான் இனிப்பு சுவை இருக்கும். ஓஹோ. இந்த இனிப்பு சுவை, உப்பு சுவை இதெல்லாம் தீர்ந்து எடுத்துட்டே போகும் பூமி. கடைசியில ஜிப்சம் கீழே போய் தங்கும். அதுல சுத்தமான கார சுவை இருக்கும். சுவையே இருக்காது அதுல. ஓகே ஓகே. அது கூட எப்ப உப்பு சேருதோ அப்ப கார சுவையில இருந்து உற்பத்தி ஆகும், இல்லாட்டி உற்பத்தி ஆகாது. எல்லா உணவுப் பொருளும் இதே மாதிரிதான். ஓகே 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 சாமி. நம்ம உடம்பு இதே மாதிரி தானே. கரும்பை வந்து புளியறோம், சக்கையை வெளியே போட்டுறோம். ஆமா. ஓகே. ஜூஸ் மட்டும்தான் எடுக்கணும். ஓகே. உடம்புல சாப்பிடுற உணவுல சக்கையான மலம் வெளியில போயிடு, ஜூஸ் மட்டும் செல் உறிஞ்சிக்குது. சரி. ஓகே. எறும்பு பிரிக்கிற மாதிரி நம்ம செல்லு எல்லாமே வந்து பிரிக்கும். பிரிச்சு பிரிச்சு எண்ணெயையும் உப்பையும் தின்னுடும். இந்த ஜிப்சம் இருக்குல்ல, அங்கங்க போய் ஃபேட்டா தங்கும். இந்த ஃபேட்ல உப்போட போய் கலந்துக்கும். சுத்தமா உப்பு போதும் இல்ல, அந்த உப்போட போய் இந்த வெள்ளை இன்னும் கொஞ்சம் கலந்துக்கும். பூமி மாதிரி பிரிஞ்சு கடைசியில அண்டக்கல்ல அடியில தங்காது நமக்கு. உப்பு போகுது இல்ல முதல்ல, அந்த உப்போட கொஞ்சம் கலந்து போய் உடம்புல சேர்ந்துரும். ஒவ்வொரு அணுவிலையும் போய் சேர்ந்துக்கும் மூலமா. எண்ணெயோட போய் கலந்து போய் எண்ணெய் வெறும் எண்ணெயா போகாம இது கலந்த எண்ணெயா போகும். இந்த ஜிப்சம் கலந்த எண்ணெயா போகும். சுத்தமான எண்ணெய் உடம்புல போகாது, வெளியே போறது. எல்லா செல்லுக்குள்ளயும் போய் டைஜஷன் போது பிரிச்சுக்கும். பிரிச்சு ஒவ்வொரு செல்லுக்குள்ளயும் போய் படியும். இந்த லேயர் எங்க தெளிவா தெரியும்னா குடல்ல வந்து அந்த மாவு படலமா படிஞ்சிருக்கும். அப்ப தெளிவா தெரியும் அது. அந்த ஜிப்சம் தான் உடம்புல எல்லா இடத்துக்கும் போய் சேர்றது. இது ஃபைனஸ்ட் சுண்ணாம்புன்னு வச்சுக்கலாம். கண்ணுக்கு புலப்படாத சுண்ணாம்ப உடம்பு எடுத்துக்கும். கண்ணுக்கு புலப்படுற சுண்ணாம்பான சக்கை மலத்தை வெளியில தள்ளிவிடும். ஓகே ஓகே ஓகே. இது எப்படி அறுவை நிலைக்கு மாத்துறது? அதுதான் அவ்வளவு கஷ்டம். அந்த அன்சாச்சுரேட் ஃபேட்டை வந்து அறுவை நிலைக்கு மாத்தணும். எப்படி மாத்துவீங்க? எதை கொண்டு மாத்துறது? மாத்த முடியாது. மாத்தும் போது இப்ப பூமியை விட்டுட்டு தான் போகணும், உடம்பு விட்டுட்டு தான் போகணும். இப்போ எப்படி மாத்துவீங்க? அதான்